ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. உன் தாயானவள் கொண்டு வரும் ஒவ்வொரு செய்தியும் உன்னை மேம்படுத்துவதற்காக என்பதை தெரிந்து கொண்டு இதை முழுமையாக கேட்க மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே. நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன், நீ இதை கேட்க வந்திருக்கின்றாய். எக்காரணத்தை கொண்டும் இதை பாதியில் தள்ளிவிட்டு போகாதே. ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதாகத்தானே இருக்கிறது என் பிள்ளையே. யாராவது வந்து விட்டார்கள், இல்லை அழைப்பு மணி ஒலித்து விட்டது, அதுதான் எனக்கு மிக முக்கியமான வேலை என்று இதை உன் கையால் தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே. இந்த எக்காரணத்திற்காக என்று தெரியாமல் என் அன்பு பிள்ளையே, ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வார்த்தைகள் உன்னிடத்தின் எதிரி இப்போது பாதிப்புக்குள்ளாக போகின்றான் என் தங்கமே. அந்த பாதிப்பின் அடிப்படையில் உனக்கு எந்த கர்மாவும் சேர்ந்துவிடக் கூடாது, எந்த பாவமும் உன் முதுகில் சுமந்துவிடும்படி ஆகிவிடக்கூடாது என்பதை தடுக்கத்தான் நான் வந்து உன்னிடம் இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதை தடுத்து நிறுத்தத்தான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நான் பொழுதுபோக்குக்காக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வரவில்லை என்பதை புரிந்துகொள் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை காரணமானவர்களுக்கு இப்போது இழப்பிற்கு அடிமையாக போகிறார்கள் என்பதை கூற வந்திருக்கின்றேன். இனி அடிக்கு அடி, அடிக்கு மேல் அடி என்று, நிமிடத்திற்கு நிமிடம் என்று இனி இழப்புகள் அவர்களுக்கு சொந்தமாக போகிறது என்பதை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்ன தாயே சொல்கிறீர்கள்? அவன் நன்றாகத்தானே நடமாடிக் கொண்டிருக்கின்றான், அவன் சந்தோஷமாகத்தானே சிரித்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கா இழப்பு வரப்போகிறது என்று நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது என் பிள்ளையே. மனிதர்களுக்குத்தான் நீ வாய்விட்டு கூற வேண்டும், என்னிடத்தில் நீ எதையும் கூற வேண்டாம் என் தங்கமே. உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்பது இந்த தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே. இப்போது அவன் சிரித்து கொண்டிருக்கலாம், இப்போது அவன் அழகாக நடமாடி கொண்டிருக்கலாம், உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கலாம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் ஆச்சரியக்குறிதானே என் குழந்தையே. உனக்கு தெரியுமா? அது நீ தெரிந்து வைத்திருக்கிறாயா என் தங்கமே? இந்த நேரத்தில் நடப்பதைத்தானே உன் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாய். அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அல்லவா என் குழந்தையே? அதுபோலத்தான் இப்போது உனக்கு தெரியாததை நடத்த உன் தாய் வந்திருக்கின்றேன். அப்போது நான் சொல்வதை ஏன் நீ ஏளனமாக நினைக்கிறாய் என் தங்கமே? என் பிள்ளையே, அடுத்த நொடி என்பது யாருக்கும் சொந்தமில்லாதது என் தங்கமே. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நிமிடத்தில் நம் நிமிடம் முடியும் என்பது யாருக்குமே தெரியாத புதிர்தானே என் தங்கமே. நானே உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே. அடுத்த நொடி என்பது யாருக்கும் சொந்தமில்லாத ஒன்று, நாளை என்பது யாருக்கும் உறுதியானது அல்ல என்பது உண்மைதானே என் குழந்தையே. நானே உன்னிடத்தில் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், எந்த வேலையையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடக்கூடாது என்று. இன்று என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் உறுதியானது, ஒவ்வொருவருக்கும் உண்மையானது. நாளை என்பது யாருக்குமே நிரந்தரமில்லாமல் போய்விடலாம் என்பது உறுதியான சொல்தானே என் தங்கமே. நாளை இந்த வேலை பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பது
அனைவருக்கும் ஏமாற்றத்தை உணர்த்துவதாகத்தானே இருக்கிறது என் தங்கமே. அப்படி இருக்கும்போது உன்னுடைய எதிரி இப்போது சுகமாக வாழ்கின்றான் என்று சொல்லட்டுமா என் தங்கமே என்பதை நீயே யோசித்துப்பார். என் குழந்தையே, பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவன் என்றைக்குமே பாவத்தில் மூழ்கடிக்கத்தான் போகின்றான் என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே. உன் வாயினால் உன் எதிரியை நீ திட்டி தீர்த்திருக்கிறாய் அல்லவா? பலமுறை உன் வாயிலிருந்து அவனை பேசி இருக்கிறாய் அல்லவா? இது அனைத்துமே அவனுக்கு பாதிப்புகளை உண்டாக்கப்படியான செயல்களை செய்ய போகிறது என் தங்கமே. உன் வார்த்தைகள் படிந்து விட்டது இந்த தாயின் மனதில் என் தங்கமே. அதனால்தான் உடனுக்குடன் அவனுக்கு ஏன் இது எல்லாம் பாதிக்காமல் அவன் இன்னும் சுகமாக இருக்கிறான் என்று கேட்காதே. ஆடும் வரை ஆடு. உன் ஆட்டத்தை பார்க்கிறேன். அந்த நேரம் வந்துவிட்டது. இப்போது அவனை அழிக்கும் நேரம். ஆடி ஆடித்தானே இத்தனை செய்து கொண்டிருத்தான். அடிமேல் அடி இப்போது வாங்கும் நேரத்திற்காகத்தான் உன் தாய் காத்து கொண்டிருந்தேன் என் தங்கமே. அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள். அது அல்லாமல் உன்னுடைய எதிரியை பார்த்து இந்த தெய்வம் பயப்படக்கூடாது என்று நினைக்காதே. தெய்வம் யாரை கண்டும் அஞ்சாது என்பது உனக்கு தெரியாதா என் தங்கமே? என் குழந்தையே, அவன் எவனாக இருந்தாலும் அழிக்க வந்துவிட்டாள். அழியை தேடி வந்துவிட்டான். அழிவின் விளிம்பில் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு புரியும் அல்லவா? அனைத்தும் புரியும். ஆனால் சிலவற்று எதுவும் தெரியாமல் மாட்டிக்கொள்வாய் என் தங்கமே. உன்னுடைய குணம் தெரிந்துதான் உன் எதிரி உனக்கு எதிராக துரோகமாக செய்து கொண்டிருக்கின்றான். துரோகியாக மாறியிருக்கிறான். ஒரு காலத்தில் அவன் உன்னிடத்தில் எப்படி பேசியிருக்கின்றான்? அவனுடைய வார்த்தைகளை நீ எப்படி ஏமாந்து நம்பிக்கொண்டிருந்தாய்? உன்னிடம் எப்படி பாசத்தை காட்டி ஏமாற்றி அவனுக்கு சாதகமாக உன்னிடத்திலிருந்து அத்தனையும் சுலபமாக அவன் எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கின்றான் என் தங்கமே. ஏன் இப்படி உனக்கு எதிராக மாறினான்? எதனால் அவன் உனக்கு துரோகியாக மாறினான்? ஏன் இப்படி உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றான்? உன்னை எதிர்த்து அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அனைத்திற்குமே காரணம் உன்னிடத்தில் இருக்கும் கர்மாவும் உனக்கு காலம் சூழ்நிலைகளும் தான் என் தங்கமே. நான் நல்லதை கூட கெட்டவனாக்கி எதிரியாக மாற்றி உனக்கு நேராக நின்று பிரச்சனைகளை கொடுத்து பழிகளை சுமத்தி வைத்து வேதனைகளை சுமத்து கொண்டிருந்தான் அல்லவா? நான் சொல்வது அத்தனையும் உனக்கு புரியத்தான் வேண்டும் என் தங்கமே. புரிகிறதா? நம்பி ஏமாந்தாய் அல்லவா? நீ செய்ததும் நீ பட்டதும் உன் நினைவில் வருகின்றதா? கவலைப்படாதே. அதை நினைத்து கவலைப்படாதே. நீ ஒவ்வொரு முறை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையாக நீ இருந்தாலும் உனக்காகத்தான் உன் தாய் அத்தனை ஆட்டங்களையும் ஆட்டிப்படைக்க வந்திருக்கின்றேன். இனியாவது வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டாயா? யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிந்து கொள் என் தங்கமே. தாயே, நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று எப்படி நான் புரிந்து கொள்வது என்று கேட்டாள். அதற்கு என்றும் விடை கிடையாது என் பிள்ளையே. நாடகம் ஆடி முகமுடி போட்டு சிரித்துக்கொண்டு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இவர்களை எக்காரணத்தை கொண்டும் கண்டுபிடிப்பது கஷ்டம்தான் என் தங்கமே. முதுவுக்கு பின்னால் கத்தியை வைத்திருக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை யாராலையும் கண்டுபிடிக்க சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய் என்பது புரிந்துதான், உன் நிலையை புரிந்துதான் உன் தாய் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றேன். அந்த காலம் எனக்கு அமைந்து விட்டது என் தங்கமே. ஒவ்வொரு இறுதி மூச்சு வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே யாரை நம்புவது என்ற கேள்வி இருந்து கொண்டேதானே இருக்கும். நீ சுதந்திரமாக வாழ வேண்டும். உன் வாழ்க்கை காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை பற்றியே எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாதே. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எந்த மனிதர்களிடத்திலும் சொல்லி அழாதே என் தங்கமே.
உனக்கான சமாதானத்தை நீ யாரிடமும் சென்று தேடாதே என் தங்கமே. நான் சொல்லும்படி இருந்துவிட்டால் இருக்கும் எதிரிகளை துளைப்பாய் என் தங்கமே. நான் சொல்வதை கேட்காமல் தள்ளிவிட்டு போனாய் இன்னும் புதிதான எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் உனக்கு உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அவரிடம் நீ சிக்கி கவலையில்தான் மூழ்கப் போகிறாய். கவனம் கொள். யாரிடமும் எதையும் பேசாதே. உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்து. பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக இரு. யாரிடமும் எதையும் பற்றி பேசி விடாதே என் தங்கமே. உன்னுடைய பெயரை கெடுத்து கொள்ளாதே. இங்கு உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அனைவருமே ஒன்று கூடி காத்திருக்கிறார்கள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து நீ தனிமரமாக நடுத்தெருவில் நிற்க வேண்டும் என்று நினைத்து உன் எதிரிக்கு முன்னால் உன் குடும்பத்தோடு தலை நிமிர்ந்து உயர்ந்து காட்டு என் தங்கமே. என் பிள்ளைக்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் குழந்தையே. அதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கர்மாவை அவனின் பாவத்தில் சுமந்துவிட என்று கூற வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. பாவம் சுமை தாங்க முடியாமல் பாவத்தில் மூழ்கி போகிவிட்டான் உன் எதிரி. உன் எதிரிக்கு இந்த தண்டனையை கிடைக்கப் போகிறது. அந்த எதிரி இடுப்புக்கு கீழ் முதுகுத்தண்டின் பகுதி, இடுப்புக்கு கீழ் உணர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக போகிறான் என் தங்கமே. அவன் செய்ததுக்கு அவனுக்கு கொடுக்க போகும் தண்டனையே இதுதான். இதற்காக நீ வருத்தப்பட்டு விடாதே. உன் எதிரி உன்னுடைய துரோகி அழியும் நேரம் வந்துவிட்டது. யார் வந்தாலும் எதை சொன்னாலும் பாவம் என்று சொல்லிவிடாதே. ஐயோ பாவம் என்று ஓடி போய்விடாதே. அவன் செய்த அத்தனையுமே நினைவில் வைத்துக்கொண்டு அவனை தேடி போகாதே. மீறி இந்த தாயின் சொல்லை மீறி அவனை தேடி நீ போனால் நீ சொன்ன சில வார்த்தைகள், நீ விட்ட சாபங்களும் அவனுக்கு பழித்திருக்கிறது. இப்போது அவனை தேடி நீ சென்று பறித்து விடாதே. அவனை பார்த்தால் நீ சொன்ன வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட அவனின் பாவம் உனக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. அதை தடுத்து நிறுத்த இந்த தாய் வந்தாலும் முடியாது. இந்த அன்னையின் வாக்கை கேள். தட்டி சென்றால் பாவத்தை சுமந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. தெய்வ வாக்கை கொடுக்க வந்திருக்கும் அன்னையை அவமானப்படுத்தி பார்க்காதே என் தங்கமே. நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுடைய எதிரி உனக்கு ஒவ்வொரு துரோகங்களையும் செய்து உன் கண் முன்னால் அழியும். அவனை நெருங்கி விடாதே. இது நடக்கும் உன் எதிரிக்கு. உன் கண் முன்னால் அழிவான் அவன். உன்னை செய்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவனுக்கு கொடுக்கும் பழி தண்டனை என் தங்கமே. வாழ்க்கை உயர்ந்து நீ நிம்மதியாக வாழும் நேரம் வந்துவிட்டது. அவன் பாவம் அனைத்தும் அவனுக்கு சேர்ந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. எந்த பாவமும் செய்யாத, எந்த பழியும் செய்யாத நீ வாழ பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும் நேரம் இது. உன்னை உயர்த்தும் நேரம் இது. இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் அன்னையின் வாக்குகளை கேட்டு கொண்டிருக்கும் என் குழந்தையே, உனக்காக வந்ததை மறந்து விடாதே. உனக்காக வந்து கொண்டிருப்பதையும் அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேட்டு இதன்படி நடந்த உனக்கு அனைத்தும் சுபமாக மாறட்டும். உனக்கிருக்கும் தீமைகள் எல்லாம் விலகட்டும். உன்னை நல்ல வழியில் நல்ல செயல்களில் சேர்க்கத்தான் உன் தாய் இத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. எதையும் பெரிதாக உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. உன் தாய் நான் இருக்கின்றேன். உனக்காகத்தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ர